பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் இருந்து நடத்தட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். தேவனுடைய மகிமை பெரிதாக இருக்கிறதப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டு நாங்கள் சந்தோஷப்பட எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார்கள். மகிமை எல்லாம் நமக்கு மாத்திரம் மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பெந்தேகஸ்தே நாள்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் மாத்திரம் இல்லை, ஒரு எழுப்புதலின் நாளாக காணப்படுகிறது. எழுப்புதல் எப்படி வந்துச்சு? எழுப்புதல் பெந்தேகஸ்தே நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து அவர் பரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 40 நாளுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார்? தரிசனம் கொடுத்துருக்கார். அதன் பிறகு ஆனால் விசேஷர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, நீங்கள் போய் அந்த எருசலேமில் இருக்க மேல் வீட்டு அறையில் காத்திருங்கன்னு சொல்லியிருக்கார். காத்திருக்க சொல்லி அந்த 50வது நாளில் அந்த அபிஷேகத்தை எல்லாருக்குள்ளும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் படிங்க. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டை முழுவதும் வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல விரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். பெந்தேகஸ்தே என்றால் கிரேக்க மொழியிலே 50வது நாள் என்று அர்த்தம் காணப்படுகிறது. அது மாதிரி இல்லை, இந்த இடத்துல எருசலேமில் எத்தனை பேர் வந்தாங்க? 5வது வசனத்தில் படிச்சிங்க. தேவ பக்தி உள்ள யூதர்கள் அந்த காலத்தில் அப்பொழுது எருசலேமில் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? வாசம் பண்ணினார்கள். எல்லா இடத்துல இருந்தும் எங்கே வந்துடுவாங்க? அந்த பெந்தேகஸ்தே நாளில் அங்கே வந்துடுவாங்க. இந்த லேவிய ராகமத்துலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அறுவடை செய்து அந்த முதல் இதை கொண்டாந்து தேவனுடைய ஆலயத்தில் வைத்து அவர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல அது பண்டிகை அறுவடையை கொண்டு வந்து இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அந்த ஆவியானவர் இந்த சீஷர்களுக்கு மாத்திரம் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படிக்காக ஒரு அற்புதம் நடந்தது. என் பாஷையில் நீ பேசுறியே, அப்போ அந்த 50வது நாள் அந்த பெந்தேகஸ்தே நாள் ஏன் நம்ம நினைவு கூற வேண்டும்னாக்கா, அதை குறித்து நாம் கொண்டாடவும் நம்ம சந்தோஷப்படவும் காரணம் என்னன்னாக்கா, அந்த நாளில் தேவன் அபிஷேகித்து பரிசுத்த ஆவியானவராகி தேற்றரவாளனை நமக்காக அனுப்பி அந்த நாளில் நம்மை பலப்படுத்த முடியும். அவர் தேற்றரவாளன் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு பலன் கொள்ள. ஏன்னா தவறுகளை உணர்த்தி ஒரு தவறு செய்கிறோம், அப்போ உடனே உணர்த்தப்பட்டு உடனே மனசுக்குள்ளே கலக்கம் வந்து பாருங்க. அப்போ உங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம், தேவன் உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் அந்த அற்புதத்தினால தான் நம்ம இந்த நாளில் நம்ம அதை கொண்டாடும் விதமாக நாம் நினைக்கிறோம், அதை நம்ம சந்தோஷப்படுகிறோம். 8வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2:8. இது எப்படி ஆச்சரியப்படுறாங்க ஜனங்கள். அப்போ ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ சொல்லி ஆண்டவரே இருந்து 33 வருஷம் தன்னுடைய காரியங்களை சொல்லி அந்த 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படிக்காக ஒரே நாளில் தேவன் அந்த இடத்துல தைரியம் கொடுத்து, இது எப்படி ஆகும், எப்படி என்னோட பாஷை பேச முடியும், இவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு அற்புதம் நடந்தது. இது எப்படி? அதுபோல் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பாங்க. அபிஷேகம் நிரப்பப்படும் பொழுது தேவ வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இது எப்படி அப்படிங்கிற மாதிரி தேவன் ஒரு வல்லமையாக காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் செய்ய முடியும். யாராலையும் போய் காசு கொடுத்தோ இது கொடுத்தோ வாங்க முடியாது. தேவனுடைய மகத்துவங்களை பேசுறதுக்கு தான் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப வேதனைக்குள்ளாச்சு. ஐயோ, நம்ம எப்படியெல்லாம் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில வேலையில் கோவப்பட்டு பேசுகிறோம். அதெல்லாம் பேசும்போது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, மகத்துவங்களை பேசும்படிக்காக தேவன் என்ன பண்ணுறாரு,
அந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தும். மகத்துவம் 2:11 இருக்கு பாருங்க அந்த வசனம். கிரேத்தரும் அரபியருமாகிய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். அப்போ ஒருத்தருக்குள்ள பரிசுத்தான அந்த அபிஷேகம், பெந்தேகோஸ்தினால ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் மகத்துவங்களை பேசத்தக்கதாக இருந்ததுனால்தான் இன்னைக்கு அந்த மகத்துவமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம இந்த எல்லாரும் அறிந்து கொள்ள அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அது நமக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு மகத்துவங்களை பேச. அப்போ நாம எப்படி இருக்கோம்? 12வது வசனம் படிங்க. முதலாவது ஆச்சரியப்படுறாங்க, அற்புதம் நடக்குது, இது எப்படின்றாங்க, இது எப்படி ஆகும் என்று சொல்லிட்டுன்னு 3வது காரியத்தை சொல்கிறாங்க. நான் பார்க்கும்பொழுது 14வது வசனத்தில் அதே அப்போஸ்தலர் 2:14 படிங்க. தைரியம், அந்த அபிஷேகங்கிற ஒரு வல்லமை இறங்குச்சுன்னாக்கா அவங்களுக்குள்ள என்ன வரும்? தைரியம் வரும். அப்போ அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா தைரியத்தை கொடுக்குற. மாத்திரம் இல்லை, என்ன தைரியத்தில் என்ன வார்த்தை சொல்கிறாரு? கடைசி வார்த்தை பாருங்க, அதுலேயே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். எங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறவர், எல்லாத்துக்கும் பயந்து ஓடினவங்க, தூஷிச்சு ஆண்டவரையே நாமத்தையே என்ன பண்ணார்? அவர் ஆண்டவர் நாமத்தையே இது பண்ணல. என்ன அப்படி பண்ணவருக்கு தேவன் என்ன பண்ணார்? அந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. செவி கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்ன தைரியமாக சொன்னார் அந்த வார்த்தையை, எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது இது ஒரு பெந்தேகோஸ்து நாள் அனுபவத்தை நமக்கு தேவன் விளக்கி தருகிறார். நான் யோசிக்கவே இல்லை. நைட் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு தான் இந்த காரியத்தை குறித்து பார்த்துருவோம். மணி 12 ஆயிடுச்சான்னு பட்டுன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். அது வரைக்கும் நான் படித்து தியானிச்சுட்டு இருந்தேன். இப்போ மகத்துவங்களை பேசுறதுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? தைரியத்தை கொடுத்துருக்காரு. மற்றவங்க பார்க்கும்போது இது எப்படி இவனுக்கு நடந்தது, இவனுக்கு நடந்தது, எப்படி நடந்தது? ஜென்ம பாஷையிலே பேசுகிறாங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு செவி கொடுங்கள் என்று தைரியம் வருகிறது. இந்த 2:17 பாருங்க. அதுக்கு கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று யோவேலிலே உரைக்கப்பட்டபடியே இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ தேவன் முன்குறித்த காரியங்கள் இந்த பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படுவேன் வாக்கு பண்ணின தேவனா இன்னைக்கும் நமக்கு எல்லாருக்கும் இப்போ கூட இன்னைக்கு கூட எவ்வளோ பேருக்கு தேவன் அபிஷேகிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். அந்த அபிஷேகம் தேவன் தருகிற அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்யுதுனாக்கா மற்றவர்களுக்கு முன்பாக அற்புதமாய் அற்புதம் நடக்கிறது. மகத்துவங்களை பேசுகிறோம், தைரியமாய் பேசி என் வார்த்தைக்கு இவன் இவன் மறுதளிச்சுட்டு ஓடினவன், கூட்டத்தில் பொய் சொன்னவன், இயேசுவே மறுதளிச்சவன், இயேசுன்றான், அவனே இன்னைக்கு தலைவன் ஆயிட்டான். அப்போனா எப்படி அந்த ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளிலே பொழுந்தருளன் அந்த ஆவியான வல்லமை இவனுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அதே வல்லமை நாமளும் எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பெற்ற நாம என்ன காரியங்களே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், மகத்துவங்களை பேசுகிறோமா என்பதை நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க தான் இந்த ஆலோசனைக்காக இந்த காரியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்குள்ளாக தைரியம் இல்லையா? ஏன் தைரியம் இல்லை? என் வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நமக்குள்ள மற்றவங்க முன்னால் நம்ம சாட்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பேதுரு வல்லமையாக ஊழியம் செய்தார். எங்கே போனாலும் பாருங்கள், அறுவடை நாட்களில் அந்த நாளில் விளைந்த கதிர்களை அறுத்து கொண்டு ஆலயத்தில் கொண்டு பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அது பண்டிகையை கொண்டாந்து முதலாவது காரியங்களை கர்த்தரிடத்திலே கொடுத்து அதை அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். ஆனால் இந்த பரிசுத்த பெந்தகோஸ்து நாளில் அறுவடை என்ன தெரியுமா? ஆத்தும அறுவடை. அந்த அபிஷேகத்தில் கிடைக்கிறது ஆத்தும அறுவடை. நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னா நான் ஒரு ஆத்துமாவை எப்படி காயம் கட்டுகிறேனா, அந்த ஆத்துமாவுக்கு நான் எப்படி இருக்கேன், அந்த ஆத்துமாவை குறித்து நான் என்ன பண்ணுறேன், புதிய ஆத்துமாக்களை எப்படி நான் சபைக்கு கொண்டு வருகிறேன்,
எப்படி ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இதையெல்லாம் குறித்து தான். அந்த அறுவடையை நீ கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகும்பொழுது தேவன் இன்னும் பலமான அபிஷேகத்தை நமக்கு ஊற்றுகிறவராக இருக்கிற. உபாகமம் 16:16 பாடுங்க. உபாகமம் 16:16. இந்த 16-17 பார்க்கும்போது, கர்த்தருக்கு உன் தேவனாகிய கர்த்தருக்கு உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தில், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் தான் என்ன கொடுக்க சொல்கிறாரு, கொண்டு வந்து கொடு அப்படின்றாரு இல்லையா. அப்போ அந்த அறுவடை அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுவது போல் தேவனுக்கு என்று நாம் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம இப்போ வேலை செய்யவோ நடக்கவோ பேசவோ இதெல்லாம் செய்து அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் இன்னும் எப்படி ஆசீர்வாதம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்காக தேவன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. யோசுவாவிலே அதே மாதிரி தான் வரும் அந்த வார்த்தையும் பார்க்கும் பொழுது. அதனால் அவருடைய வல்லமையான ஊழியம் செய்யறதுக்கு காரணம் தேவனாகிய கர்த்தர். நீதிமொழிகள் 3:3 சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி கொண்டு போகுது பாருங்க. தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்துக்கு நீதிமொழிகள் 3:3 நினைக்கிறேன். அது இல்லைம்மா, உன்னை விளைச்சலின் பொருளாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லா விளைச்சலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். கனம் பண்ணு. அது எத்தனாவது வசனம் சொல்லு? 3:9. முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். முதற் பலன் கர்த்தரை கனம் பண்ணு. இப்போ இந்த பெந்தகோஸ்து கிடைச்ச அந்த அபிஷேகம் கர்த்தரை முதலாவது மகிமைப்படுத்தணும், மகிமத்துவங்களே பேசணும். அற்புதங்கள் நமக்கு நடக்குது. அபிஷேகத்தை கொடுத்து அற்புதம் மற்றவங்க பார்க்குற அளவுக்கு நம்மளை அபிஷேகத்தில் நம்ம நடத்துகிறாரு. ரெண்டாவது தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் சொல்கிற அளவுக்கு நம்முடைய சாட்சிகள் நிறைவாக காணப்படணும். நாலாவது வல்லமையாக ஊழியம் செய்ய தேவன் பலப்படுத்துகிறாரு. இன்னொரு விஷயம், நம்ம கொடுக்குற முதலாவது கர்த்தருக்கு கனம் கொடுக்குறவர்களாக நாம் மாற முடியும். ஏன்னா இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகி தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் இருதயத்தில். அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நான் என் பரிசுத்த பின்மாறி ஊற்றுவேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. என்னைக்கு எல்லா நாளும் என்ன பண்ண போகிறார் இனிமேல். இது கிருபையின் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவர் பின்மாறி ஊற்றுவார். அபிஷேகம் அன்னைக்கு கிடைச்ச அபிஷேகம் போதும்னு சொல்லாதீங்க. தயவுசெய்து வீட்டில் கரங்களை தூக்கி நடங்க. எல்லாம் உட்காந்துட்டு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பாட்டு பாடுங்க. பாட்டை அவர் துதிச்சு 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 பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. உங்களை கண்டிப்பாக ஆண்டவர் நிரப்புவார். தனிமையாக தேடுங்க, தனிமையில் உட்காருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலமான அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நாளில் கட்டளையிட்டது மாத்திரம் இல்லை, இந்த நாள்லேயும் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அப்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் இருந்து மட்டுமாய் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்த பாதைகளில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்துவின் அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிற பேச்சில் அந்த அனுபவம் தேவை. ஏன்னா பாருங்க, பரலோகத்தில் தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்கிறாங்க. நான் அந்நிய பாஷையில் பேசல, தேவ பாஷை அங்கேருந்து அங்கே பேசுகிறாங்க. இன்னைக்கு தேவ பாஷை நமக்கு அந்நிய பாஷைகளாக தேவன் கொடுக்குறாரு. அப்போ நம்ம நாவு எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அதில் எழுப்புதல் வேணும். ஆமென். நம்ம பேசுகிற பேச்சில் எழுப்புதல் வேணும். ஜெபிப்பதில் ஜெபிக்கிறதுல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கரெக்டா? ஜெப ஆவியினால நம்ம நிரப்புகிறார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஜெபத்துல நமக்கு ஒரு எழுப்புதல் வேணும். கரெக்டா? அப்ப அது பெந்தகோஸ்தேவின் அனுபவம்.
சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை இதை யார் நடத்துறா? பரிசுத்த ஆவியானவர் நடத்துறார். அப்ப சத்தியத்தை உள்வாங்குகிறதிலும் போதிப்பதிலும் என்ன வேணும்? அதுல ஒரு எழுப்புதல் வேண்டும். பெந்தேகோஸ்தேயின் அனுபவம். கரெக்டா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் வேண்டும். பேதுரு ஒரே நாளில் 3000 பேரை சேர்த்து கொண்டார். எப்படி? பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குறதுனால தான். அந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அந்த அனுபவத்தை நம்ம ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கனிகள் விடுகிற வரையிலும் அது நம்ம கூட ஆவியானவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென். இதுக்கு தான் பெந்தேகோஸ்தே அனுபவம். அற்புதம் செய்வதில் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம். இது எல்லாவற்றிலும் நம்மளால வந்து அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை வெளிப்படுத்துறோம். இப்போ இதெல்லாம் நடக்கலன்னா அப்ப அதுக்கு பொறுப்பு யாரு? இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நாம் முழுமையாக பெறவில்லை என்றுதான் அர்த்தம். அப்ப நம்ம பெறுகிற ஒவ்வொன்றையும் நம்ம அதுல எழுப்புதல் வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் விட்டு கொடுக்கணும் ஒவ்வொரு பகுதியும். அப்பொழுது அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நம்ம அன்னைக்கு இருந்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு இல்ல நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இன்னைக்கு இந்த சபையிலும் அந்த அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நம்ம சபை பெருமா பெறாதா? ஏன்னா ஆவியானவருடைய தலைவர் அவர் தான். அவர் கண்டிப்பாக அந்த அனுபவத்தை தருவார். அதை பெறுவதற்கு நாம என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யலாம். ஓகேவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.